இங்க 4 முனை போட்டி 7 முனை போட்டி. நீ 3 பேரும் திரிசூலத்துக்கு என் தம்பி ஏதோ ஒரு சொன்னானடா, மூவிலையா மூவிலை வேலா மூவிலை வேல் திரிசூலம், அது சமஸ்கிருத. மூவிலை வேல், இது ஒரே வேல். எந்த வேல்? கந்தவேல். அந்த வேல் கந்தவேல் யார்? இந்த வேல். புரியுது நினைக்கிறேன். அவன் நடுக்கம் இல்லாமையா திருச்செந்தூர்ல போட்டேன் பாரு. டேய் முருகா, டேய் அப்பன் இங்க பாரா, டே உன் பேரன் உனக்காக தான் பேசிட்டு. முருகா, நீ உன் வேரோட வா, உன் பேரன் நான் உன் தமிழோடு வாரேன், இருவரும் திருச்செந்தூர்ல விளையாடுவோம்டா, எவன் பாப்போம்னு. அப்ப என்னாச்சு? அப்புறம் தமிழ்ல ஓதாம விட்டான உன்னைய. என் தம்பி அருளினிய ரொம்ப இதாகிறான், கோவப்படுறான். அவசரப்பட்டாத, கொஞ்சம் ஒரு 6 மாசம்தான். அவனையே அடிச்சுட்டு அதிகமா நெடுமா நஞ்சின்னு எழுத வைப்போம். தேர்தலை கடந்துட்டா அப்புறம் நமக்கு 29 வரைக்கும் நிறைய நேரம் இருக்கு. அண்ணனே வண்டியதான் வாடா, டே அழிடா, நான் நிற்கிறேன் அழிடா, மறுபடியும் எவன் வந்து அழிக்கிறான் வாடா. வழக்குக்கு பயந்தமா இல்லை சிறைக்கு பயந்தமா, அவதூறுக்கு பிறந்த அவதூறு எல்லாம் பரப்புன அவதூறுக்கு பறந்தமா, இல்லை எதுக்குடா பயந்தோம்? டேய், நம்ம மானத்துக்காக போராடி செத்தவன், மானம் போனா உயிரே போச்சுன்னு நினைச்சவன். ஆனா மானம் கட்டவன் பேசுறதுக்கெல்லாம் நம்ம மானம் கட்டுச்சுன்னு நினைக்கக்கூடாது. புரியுது? அதெல்லாம் என் பிள்ளைகளே, விமர்சனத்தை தாங்குங்கள், இல்லை என்றால் நீங்கள் விரும்பியதை அடைய முடியாது. அவதூறை கடந்து வாருங்கள், இல்லை என்றால் அற்ப வெற்றியை கூட உங்களால் தொட முடியாது. உங்கள் முன்னால் நிற்கிறவனை பாருங்கள், ஒரு எளிய மகன். என் அம்மா தமிழ்ச்செல்வி சொல்ற மாதிரி, இவை யார் நினைக்கிறீங்க? சாதாரண ஆள். இதே சீமான் வந்து பெரிய செல்வந்தன், புகழ்பெற்ற பெரிய பெரிய எங்கால் தூக்கி இருக்க மாட்டாப்ல, பெரிய அரசியல் பின்புலம் எடுத்திருக்க மாட்டாப்ல. எவனுக்குடா வெறி இருக்குதுன்னு பார்த்து எடுத்துருக்காப்ல. ஏன் அப்படி சொல்லுங்க? வேற ஆளா இருந்தா 0.7 விழுக்காடு, அரை விழுக்காட்டுக்கே கோடிக்கணக்கா பேரம் பேசி சீட்டு கொடுக்கும்போது 8.5 விழுக்காடு, தப்பா சொல்றிய 8.22 அப்படின்னா கிட்ட ஏறக்குறைய 8.5 விழுக்காடு வாக்கு வச்சிருக்கோம். அவனுக்கு தெரியும் இந்த வாட்டி இவன் ஒண்ணுமே செய்யனாலும் அதுவா 16,000 தெரியும் அவனுக்கு. என்ன நம்பிக்கையில் பேசுகிறான் சீமான்? இந்தியாவை யார் ஆள்வது? போட்டியில நான் இல்லை, ஏன்னா நான் பிரதமர் இல்லை, என் பிள்ளைகள் பிரதமர் இல்லை. முதன்மை அமைச்சர், இந்திய முதன்மை அமைச்சர் நாங்கள் யார்? அது இல்லை. அவனுக்கு தெரியும் நான் இந்த நாட்டுக்கானவன், இந்த இனத்துக்கான மகன் தெரியும். என கடைசி நேரத்தில் என்னுடைய சின்னம் எடுக்கப்பட்டு ஒரு ஒளி வாங்கி இந்த மாதிரி மைக்கு 4வது வெட்டியில, சில தொகுதியில 3வது வெட்டியில, சில தொகுதியில 8வது வெட்டியில, அதை தேடிறான் என் மக்கள். எவ்வளவு மகத்தான மக்களுக்கு இடையில் நாம் பிறந்து வந்திருக்கோம் பாரு. சாதி மத உணர்வை ஊட்டினான், தகட்ட ஊட்டினான். சாராய போதையை ஊட்டினான், சாப்பாடை கைகளில் நீட்டினான். பணத்தை பல ஆயிரத்தை கட்டுக்கட்டாக காட்டினான். எல்லாவற்றையும் கடந்து தன்மானமிக்க இனமானமிக்க தமிழ் மக்கள்